ஏங்க இந்த மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷ் அப்படின்ற நல்லவனா? அவனே ஒரு ரவுடி, போலீஸ் செஞ்சதுதான் கரெக்ட், போலீஸ் மாஸ் அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் நான் படிச்சேன். இன்னைக்கு நீங்க லாக்அப் டெத் நார்மலைஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு இந்த அஜித் குமார், அதுக்கப்புறம் இந்த அப்பா பையன் லாக்அப் மர்டர், இந்த மாதிரி பல அப்பாவி மக்கள் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷ் அப்படின்றவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆகுது. அந்த உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆகாஷ் அப்படின்றவர் தாழ்த்தப்பட்ட சமூகம்ன்றனால அவர் சாதி பேரை சொல்லி அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க அவனை வந்து பிடிக்க ட்ரை பண்ணோம், அப்ப பைக்ல இருந்து கீழே குதிச்சிட்டான், அப்ப அவனோட கால் முறிவு ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனை கொண்டு போறோம், அங்க வந்து சிகிச்சை கொடுக்க முடியாதனால மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லப்படுது. அது எப்படி பைக்ல இருந்து விழுந்த ஒருத்தர் கால் உடைஞ்சவர் உயிரிழந்து போவார் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போலீஸ் சைடுல இருந்து ஆகாஷ் அப்படின்றவர் பைக்ல போயிட்டு இருந்த ஒருத்தரை துரத்தி வெட்டின சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இங்க பாருங்க, இவன் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவன் ரவுடி அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது யாரு? இப்போ என்னன்னா இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போயிருக்கு. அந்த சிபிஐ விசாரணையில தான் தெரிய வரும். இவங்க குடும்பம் சொல்ற மாதிரி இவர் சாதிய ரீதியா தாக்குதலுக்கு உள்ளானாரா, இல்ல போலீஸ் சைடுல சொல்ற மாதிரி இவரை துரத்தி போகும்போது கீழே விழுந்ததுல கால் முறிவு ஏற்பட்டு அவர் இறந்து போனாரா, இல்ல லாக்அப்ல வச்சு விசாரிக்கும் போது இவர் அடிச்சதுல இவர் இறந்து போனாரா அப்படின்ற விஷயம் தெரிய வரும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி லாக்அப் டெத்துக்கு தீவிரமா இவங்களை விசாரிச்சாதான் போலீஸுக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும், அவங்க அத்துமீற மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பை. நான் உங்க அசோக், அண்ட் இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.